தற்போதைய அண்மை செய்தி. வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தில் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை தேவை. உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். இது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை தேவை எனவும் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் வேங்கை வயல் கிராமத்தில் அப்பகுதி மக்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது தவேக தலைவர் விஜய் தனது கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அதில் வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தேவை எனவும் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். இது குறித்தான அண்மை செய்தி. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இதுகுறித்து தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தவேக தலைவர் விஜய் தனது கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அதில் வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தேவை எனவும் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் விஜய் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேங்கை வயல் விவகாரத்தில் அப்பகுதி மக்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில் தற்போது விஜயும் தனது கருத்தை பதிவிட்டிருக்கிறார். வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தேவை எனவும் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். வேங்கை வயல் விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை தேவை என தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று விசாரணை நடத்த வேண்டும், உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விசாரணையின் முடிவுகள் கேள்விக்கு உள்ளாக்கப்படுகின்றன எனில் அவற்றை மறு விசாரணைக்கு உட்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றம் செய்தவர்கள் என்று குறிப்பிடுபவர்கள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் எழுந்துள்ளன. குறை காணவே இயலாத நடுநிலையான பார்வையுடன் இந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும், அதே போல பாதிக்கப்பட்டவருக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சிபிசிஐடி ஏற்கனவே விசாரணை நடத்தி காலதாமதமான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது மத்திய அரசுடைய சிபிஐக்கு இந்த விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் அது மேலும் காலதாமதத்தை ஏற்படுத்தும். எனவே சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் மனித தன்மையற்ற செயலான வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட வேண்டும். அந்த குழு உண்மையான குற்றவாளியை கண்டறிந்து தண்டனை வழங்க பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.